ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் விளாக்ஸ். ஸோ நம்மளுக்கு எப்படி சிம்பா கிடைச்சா அப்படிங்கிற ஸ்டோரி தான் வந்து இங்கே சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு டாக் அடாப்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன். எது மாதிரி டாக்லாம் அடாப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பா நம்மளுக்கு எப்படி கிடைச்சான் அப்படின்னா, ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பக்கத்தில் ஹஸ்கி வச்சுருந்தாரு. ஸோ நான் அவர்கிட்ட முன்னாடியே வந்து நான் போஸ்ட் போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராமில், யாராவது டாக் இருந்தால் சொல்லுங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஸோ அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட ஹஸ்கி இருக்குது ப்ரோ அப்படின்னு. அவர் 2 ஹஸ்கி வச்சுருப்பாரு. நான் கேட்டிருந்தேன், ஸோ குட்டி போட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் ஒன்று வாங்கிக்கிறேன். அவர் குட்டி போட்டதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி குட்டி போட்டிருக்கு ப்ரோ, எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு. பட் நான் வந்து ரெண்டல் ஹவுஸில் தான் இருந்தேன். ஸோ ரெண்டல் ஹவுஸில் வந்து வச்சுக்கூடாதும்பாங்க, இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வருவாங்க. ஹஸ்கி வந்து அக்ரெசிவாக இருக்கும் அப்போ நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதனால நான் அப்போதைக்கு வேணாம் ப்ரோ, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அவர் வந்து வெளியே வந்து எல்லாரும் ஹஸ்கி சேல் பண்ணுறது வந்து ஒரு 30,000 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. ஈவன் 40க்குலாம் இருக்குது, 35-40க்குலாம். பட் அவர் வந்து எனக்கு 20K தரேனாரு. பட் அப்போதைக்கு என்னால் அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இவன் தான் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய குட்டி அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னொருத்தங்க எடுத்துக்கிட்டாங்க. அவரோட ஃப்ரெண்டு தான் யாரோ எடுத்துகிட்டு போய் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரால் ஒரு 3-4 மந்த்ஸ் வச்சுட்டு அவரால் வளர்க்க முடியல அப்படின்னு இன்னொருத்தங்களை அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு. அவர் வீட்டில் போய் ஒரு 3 மாதம் வளர்ந்துருக்கிறான். ஸோ 6 மாதமாக வேற ஒருத்தங்கள்ட்ட இருந்தான். லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போனவங்கனால இவனை மெயின்டைன் பண்ண முடியல, பாதுகாக்க முடியல. மேலே மாடியில் ஒரு ரூமில் தனியாக கொண்டு போய் அவனை போட்டாங்க. ஏன்னா இவனுக்கு முடி வந்து நிறைய உதிரும், அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா இது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது போல். அதனால் அவங்க வீட்டில் வளர்க்க முடியல. அதனால் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு இவர்கிட்டே அதே அந்த பழைய ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்ட் இருப்பார்ல அவர்கிட்டே சொல்லியிருக்காங்க. உடனே அவர் எனக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே கால் பண்ணார், ப்ரோ இது மாதிரி டாக் இருக்குது, அடாப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஹஸ்கி யார் தான் அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் போய் பார்த்தேன், ஆக்டிவாகவே இல்லை, ரொம்ப சோம்பேறியாக எந்திரிச்சு இப்படி நடந்து வந்தான். பட் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது, ஃபேஸ்லாம் அழகாக இருக்கும், இங்கே பாருங்களேன், செம்ம க்யூட்டு. அதனால் இவனை விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லை. உடனே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு உடனே தூக்கி காருக்குள்ளே போட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக அங்கே ஒரு ஜெயில் கைதி மாதிரி இருந்துச்சு. பிள்ளை ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படிதான் சொன்னோம். சும்மா ஒரு சின்ன ரூமு, அதுக்குள்ளே தான் மோஷன் போகிறான், அதுக்குள்ளே தான் பாத்ரூம் போகிறான், அதுக்குள்ளேயே சாப்பாடு வைக்கிறாங்க, அதுக்குள்ளேயே இருந்தான். இப்போ தான் மனுஷங்களை பார்த்தோன்னே பழக ஆரம்பிக்கிறான், நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான், நல்லா ஆக்டிவ் ஆகிட்டான். ஸோ கொண்டு வந்த அன்னைக்கு கூட ரொம்ப சோம்பேறியாக டல்லாக இன்ஆக்டிவாக தான் இருந்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்த உடனே வந்து வேக்சினேஷன்லாம் போட்டு 2 வேக்சினேஷன் போட்டாச்சு. இது வரைக்கும் 8 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதத்தில் எடுத்து வந்தோம், 2 மந்த்ஸ் ஆக போகுது நாங்கள் எடுத்து வந்து. ஸோ இப்படி தான் வந்து சிம்பா நம்மளுக்கு கிடைச்சான். இவனை எடுத்துகிட்டு வந்த உடனே வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு இருக்குது ஒரு ஹாலு, 2 பெட்ரூம் தான். எதில் வச்சுக்க முடியும், அவனை முடி வந்து உதிரும், 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, பக்கத்துலேயே வச்சுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு ரீசன்னால, அதுவும் இந்த வீடை நாங்கள் காலி பண்ணணும், புது வீட்டுக்கு போகிறோம், அடிக்கடி வீட்டை பூட்டி போட்டு போகணும், இவனை பாத்ரூம்லாம் கூட்டு போக முடியாது அப்படின்னு பிரியங்காவோட அம்மா அப்பா வீடு இங்கே தானே குவார்ட்டர்ஸில். ஸோ அவங்களோட வீட்டில் கொண்டு வந்து விட்டோம். இங்கே ஆல்ரெடி பக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியல. அதெல்லாம் பார்த்து தான் இவன் நாயினே இவனுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் குலைக்கவே ஆரம்பித்தான். அது வரைக்கும் குலைக்க கூட மாட்டான், இப்போ தான் குலைக்கிறான், சாப்பாடு வேணும் கேட்குறான், பாத்ரூம் வேணா கூட்டு போக சொல்கிறான். அழகாக பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ தான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கான். இது இனிஷியலாக வந்து நான் ரொம்ப பயந்தேன் ஆக்சுவலாக. சரி நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க, 6 மாத குட்டி எப்படி பழகுவான். எப்போயுமே நாய்க்குட்டிகள்லாம் வந்து பப்பிலாம் வந்து பப்பிலேருந்தே வளர்ந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். பெருசாக இருந்தால் அடாப்ட் ஆகாது. பட் இவன் சீக்கிரமாக அடாப்ட் ஆகிட்டான். அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அவ்வளோலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறான் இப்போதைக்கு. அதாவது வீட்டு ஆளுங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி. யாரையாவது பார்த்தா உருங்குது, வெளியாளுங்களை பார்த்தா. சீக்கிரமாக பழகிட்டான். ஆக்சுவலாக இது குழந்தை மாதிரி தான் எங்களுக்கு. அது அங்கேருந்து வந்தப்போ எனக்கு மனசே இல்லை, அங்கேருந்து வந்தப்போ எங்களுக்கு மனசே இல்லை அதை பார்க்கறதுக்கு. ஐயோ அப்படி இருந்துச்சு குழந்தை. அதுக்கப்புறம் சரி ஓகே, நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது பயந்துட்டு தான் எடுத்து வந்து ஆக்டிவ் ஆவானா இல்லையா என்ன பண்ணுறதுன்னு. எடுத்துகிட்டு வந்த உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். அன்றைக்கி ஈவினிங்கு கூப்பிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வேக்சினேஷன், அவங்க வேக்சினேஷன் கூட போடல ஒழுங்காக. எப்பயுமே டாக்ஸை வந்து வேக்சினேஷன் ப்ராப்பராக போடணும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 வேக்சினேஷன் இருக்கும். அப்புறம் பூஸ்டர் டோஸ் எல்லாமே. அந்த வேக்சினேஷனே ஒழுங்காக போடல எனக்கு. அப்புறம் கூப்பிட்டு போய் போட்டேன். ஃபீவர் வேறு இருந்துச்சு அன்றைக்கி. இப்போ தான் லைட்டாக அந்த அவங்க வந்து சிக்கனாக போட்டு வெறும் சிக்கனாக சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது எனக்கு ஃபீவர் இருந்துச்சு லைட்டாக. அதுக்கப்புறம் டேப்லெட்ஸு, அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து உண்ணிலாம் இருந்துச்சு, அதுக்கெலாம் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கெலாம் ஸ்ப்ரே கொடுத்தாங்க, இம்யூனிட்டி ஸ்ப்ரே கொடுத்தாங்க, டேப்லெட்ஸாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டேப்லெட்டை கொடுத்தோன்னா வாமிட் பண்ணுறான், பயமாக இருக்குது. அதனால் அப்பப்போ போட்டுறானோ. இப்போ ரீசெண்டாக செகண்ட் வேக்சினேஷன் கொடுத்து போகும்போது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, கொடுத்தே ஆகணும் நீங்கள் அப்படின்னு.
ஏன்னா காதில் லைட்டாக எல்லோயிஷாக ஆகுது, அதனால் டேப்லெட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணுன்ட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காரு. அது வேறு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்குறோம். சிம்பா ஹாய் சொல்லு எல்லாருக்கும். அப்படியே உட்காந்துருப்பான் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும். ஸோ யூஸ்வலாக டாக்ஸை எப்படி அடாப்ட் பண்ணணும், எந்த ஏஜில் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஏஜாக இருந்தாலும் டாக் எந்த ஏஜாக இருந்தாலுமே அடாப்ட் பண்ணிக்கலாம். அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டு அது எந்த வகையில் நம்ம வளர்க்குறோம், எந்த வகையில் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. டாக்ஸ் எல்லாம் ஈஸியாகவே வந்து அட்டாச் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாக் அடாப்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் டாகை பாருங்கள், அது உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க இருக்காங்களா அப்படின்னா அவங்களையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் வந்து அந்த டாகோட ஏஜ் இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். அது உங்கள் வீட்டுக்கு அடாப்ட் ஆகுமா, உங்களுக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்னு. ஸோ எப்போயுமே டாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா வேக்சினேஷன் வந்து டாக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா அது வந்து நம்மளை அது கடிக்காது, நம்மளை சம்டைம்ஸ் அதோட நகம் படும், இல்லைனா அதோட பல்லு படும் சாப்பாடெலாம் ஃபீட் பண்ணும்போது. அது மாதிரி டைம்லலாம் நம்ம டாகுக்கு வந்து வேக்சினேஷன் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் வராது. ஸோ அதனால் டாகு வந்து வேக்சினேஷன் போடுறது ரொம்ப அவசியம். ஸோ இவன் இல்லாமல் நம்ம வீட்டில் வேறு யாரெல்லாம் அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு தான் வந்து இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க அதையும் பார்த்துக்கலாம். இதோ இதெல்லாம் தான் எங்களோட ஸ்ட்ரீட் பேபிஸ். கப்பி, அவ ப்ரௌனி. இப்போ அவ தான் வந்து மாசமாயி குட்டி போட்டிருந்தா. குட்டி போட்டு இப்போ இவங்க எல்லாருக்குமே நாங்கள் டெய்லி சாப்பாடு வைப்போம். எங்கள் அம்மா வச்சிருவாங்க. அவ தான் எல்லாரோட மம்மி, இவனுக்கும் அவ தான் மம்மி. ஆமாம். இது கருப்பி. அப்புறம் பின்னாடி பாகு, சேனா, பைரவான் இருக்காங்க. வாழை ஆட்டுற ஆட்டுக்கே சோறு போடுவோம். ஆமாம், இங்கே வருங்க ஒரு செல்லக்குட்டி. வாடா, இந்த வந்துட்டான். இவனும் அவ்வளோ குட்டி தான், அழக. இவன் அண்ணன், இவன் தங்கச்சி, ரெண்டு சண்டை போட்டு விளாண்டுட்டு இருக்குங்க எப்பயுமே. வாங்க. வாழாட்டுற கழட்டி விழுந்துடும் வாழு. எங்கள் வீட்டோட கோவக்காரன் வந்தான், பேர் சாண்டி. ஒரு 14 வயசு ஆக போகுது. இதுக்கு மேலே பதில் போனால் கடிச்சிருவான். கடிக்கிறதுக்கான பல்லு இல்லை, ஆனால் கடிப்பான். ஆனால் ரொம்ப கோவக்காரன். ஃப்ரெண்ட்லி டாக் கிடையாது. இவனை வாங்கும்போது நல்லா யோசிச்சு வாங்குங்க. எந்த குழந்தைக்குமே ஃப்ரெண்ட்லி கிடையாது இவன். ஆமாம், மற்ற டாக்ஸ்லாம் நல்லா இருக்கும், இவன் மட்டும் ஃப்ரெண்ட்லி டாக் கிடையாது. இவன் கேட் பரம்பரை. இவன் எங்கள் வீட்டில் இருந்து இன்னொரு குட்டி, பட் இறந்துட்டான். ஆமாம், 11ஆம் பிரியங்கா பர்த்டே, முதல் நாள் போட்டு தள்ளிட்டான். இல்லாமல் இங்கே பேக்யார்டை பாதுகாக்க ஒரு சில போராளிகள் இருக்கிறார்கள். போங்கடா வெளியா, போங்கடா போட வெளியே வருவோன்னு வெயிட் பண்ணுவானுங்க 3 பேரும். சாப்பாடு டைம் இழுக்குது. ஆக்சுவலாக பின்னாடி வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்க இவ வந்து சேனா, இவன் வந்து பாகு, இவன் வந்து பைரவா. தேவசேனா, பாகுபலி, பைரவா. சரி, இவன் பைரவா, இவன் பாகுபலி. அழகாக இருந்துச்சு குட்டிகளில். அப்புறம் இவங்க தான் எங்களோட பேக்யார்டோட பாதுகாவலர்கள். ஒரு ஆளை உள்ள விட மாட்டானுங்க, இங்கேயே வெயிட் பண்ணுவானுங்க. நாட்டு நாய் தான் இருக்கிறதுலையே செம்ம ப்ரீட் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்க. ஆமாப்பா, ஆனால் இவங்களுக்கு வேக்சினேஷன் போட்டு வச்சுருக்குறோம். செம்ம ஃப்ரெண்ட்லி, அதனால தான் வேக்சினேஷன் போட்டு வச்சுருக்கோம். தட்டு எடுக்க விட மாட்டானுங்க. குக்கருக்குள்ள வாய விட்டுருவாங்க போல. இவங்களாம் தான் நம்ம வீட்டில் இருக்க டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய்.